ஜனவரி 8 புது படைப்பு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு. பிலிப்பியர் 4:13. பரிசுத்தம் சுபாவத்தை பொறுத்தது. என்னால் முடியாது, அது என் சுபாவம். அடிக்கடி சொல்லப்படும் இந்த சாக்குப்போக்கு முற்றிலும் சரியுமல்ல, தவறுமல்ல. நமது சுபாவங்கள் பலதரப்பட்டவை என்பது உண்மைதான். சிலர் இயல்பாகவே கனிவாயிருப்பர், மற்றவர்களோ கடுகடுவென்றிருப்பர். சிலர் பாலியலில் வீரியமாயிருப்பர், மற்றவர்கள் அதில் குன்றியிருப்பர். இப்படி பலவிதங்கள். ஆனால் நாம் மறுபடி பிறக்கும் போது புது படைப்புகளாகிறோம். பழையவை ஒளிந்து யாவும் புதிதாகின்றன. 2 கொரிந்தியர் 5:17. அதாவது தூய ஆவியானவரால் கடவுளின் வித்து நமக்குள் ஊன்றப்பட்டு நமது பாவ சுபாவத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் திறன் நமக்கு அருளப்படுகிறது. 1 யோவான் 3:9. இப்படி சொல்லுவதால் நமக்கு பாவம் செய்வதே இயலாமற் போகும் என்பது பொருள் அல்ல. மாறாக ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ளும் சக்தியை கடவுளின் கிருபை அருள் நமக்கு தந்துவிடும். ரோமர் 6:14. உங்களுக்கு சீக்கிரமாய் கோபம் வரலாம், ஆனால் அது சீக்கிரமாய் போய்விடவும் வேண்டும். எபேசியர் 4:26. 7 தடவை விழுந்தாலும் இப்புனித முயற்சியை விட்டுவிடாதீர்கள். பரிசுத்தம் யுகத்தை அடுத்தது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய உடன்பாட்டு கிருபையின் கீழ் வாழ்வதை பாவம் செய்வதற்கு கிடைத்துள்ள சுயாதீனம் என்று தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. ரோமர் 6:1-2. பழைய ஏற்பாட்டின் கடவுள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் நமக்காய் தமது எதிர்பார்ப்புகளை தளர்த்தி விட்டுள்ளார் என நினைப்பது மடமை. உண்மை என்னவெனில், பரிசுத்தத்தின் தரத்தை அவர் இப்பொழுது உயர்த்தியிருக்கிறார். இச்சை நிறைந்த பார்வையே இன்று விபச்சாரமாம். அப்படியே காரணமற்ற கோபமே இப்பொழுது கொலைக்கு சமமாம். மத்தேயு 5:21. இன்றும் சிலர் பரிசுத்தத்தை பற்றி பேசியவுடன் முடிவான எதிர்காலத்தையே மனதிற்கொள்கின்றனர். அவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் தாங்கள் பூரணப்படுவதை மட்டுமே எதிர்நோக்கிக் கொண்டு, ஆனால் பரிசுத்தமாகுதலை பயபக்தியோடு பூரணப்படுத்த வேண்டிய இன்றைய பொறுப்பை நினைவிற்கொள்வதே இல்லை. 2 கொரிந்தியர் 7:1. நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் இறுதியான அழைப்பு இதோ, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரம் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12. யாவரின் சிந்தை செய்கையும் வெளிப்படற்கு 2 புத்தகங்களும் திறந்தவரவர்க்கு. பூ உலகினில் அவர் நடந்து வந்ததற்கு புண்ணியன் அளவுடன் பலனளிப்பதற்கு வல்லவர் வருகிறார். திருமறைக்கேற்க. கீர்த்தனை ஞா சாமுவேல் ஐயர் தரங்கம்பாடி.